கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வர வரைக்கும் எனக்கு டெஸ்டிமோனி கொடுக்கணும், சாட்சி கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு வரல. ஆனால் அங்கே சத்தியங்களை கேட்டு பிரதர் சந்தோஷ் பிரதர் சில இதெல்லாம் ஆவியானவரால் உந்தப்பட்டு சில சத்தியமான உண்மைகளை வந்து தேங்க்ஸ் கிவிங் இந்த விஷயத்தில் வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம சொல்ல மறந்தோம்னா அதுக்கப்புறம் அது சந்தர்ப்பம் ரொம்ப கடினம் கிடைக்கிறது. ஸோ நான் வாழ்க்கையில் எப்படி ஆண்டவராக ரட்சிக்கப்பட்டேன் அப்படிங்கிறதுக்கு முன்னால் என்னை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் அவ்வளோதான். ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன், பயப்படாதீங்க யாரும், ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். நான் வந்து என்னுடைய பேர் கணேசன். நிறைய பேர் கேட்கலாம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கணேசன் பேர் வச்சுட்டு எப்படி சர்ச்சுக்கு நம்ம சர்ச்சிலே வந்து இனிஷியல் ஸ்டேஜிலலாம் சொல்லியிருக்கேன் கணேசனா என்ன அது அப்படின்றது. முன்னால் ஏதாவது பால் போடுங்க, இல்லை ஜார்ஜன் போடுங்க, இல்லை மோசஸ்ன்னு போடுங்க, என்ன கணேசன் சொல்கிறீங்கன்னா இப்படி சொன்னவொடனே இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசனை இருந்துச்சு, சரி எதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க சொன்னதுனாலேயே இப்படி போடக்கூடாது அப்படின்றது கிடையாது, அவங்கள நெக்லெக்ட் பண்ணணுங்கிறது ஆசை கிடையாது. கணேசன் அப்படின்னு எல்லாரும் என்னன்னு பார்க்கணும், எப்படி என்னை பார்க்கணும், என்னை பார்த்தவங்க என்கிட்ட கேட்கணும். அப்போ ஆண்டவருடைய அற்புதத்தை நான் சொல்லணும். கர்த்தருடைய ஒரு மிகவும் பின்னணியிலிருந்து வாழ்க்கையை இழந்து 2008 செப்டம்பர் 23 நான் ஏஎஃப்டி சபைக்கு வந்தேன். வர்றப்போ ஒருக்கி போய் வாழ்க்கையில் எல்லாம் தொலைஞ்சி இழந்த ஸ்டேஜ். அவ்வளோதான். இனிமேல் வந்து இருக்கிற தவறுகள் மொத்தத்தையும் செஞ்சிடணும் வாழ்க்கையில், அவ்வளோதான். சபை சொன்னாங்க, ஒரு சிஸ்டர் ஒருத்தாங்க, என்னுடைய சித்தி தான் அவங்க சொன்னாங்க, அவங்க கிறிஸ்டின்னா நீ ஒரு இடம் பாப்பா சர்ச்சுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணாங்க. வந்தேன் நான், வந்து கேட்டால் கூட எனக்கு இப்போ 2006-2007 ஏற்பட்ட அந்த தோல்வின்றது ஒரு ரிவெஞ்சு, ஒரு கசப்பான அனுபவங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டது. அதனால என்ன பண்ணேன், சரி பார்த்துட்டு மற்ற தப்பெல்லாம் அப்புறமா கண்டினியூ பண்ணிக்கலாம், இதை விட என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்தேன். அந்த ஸ்டேஜில் தான் அப்போது 2008 தான் பாஸ்டர் வந்து நாம் யார் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதுல வந்து நாம் பாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் எடுத்துட்டு இருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 4:15 நான் ஒவ்வொரு மெசேஜுமே இப்போ நான் கேட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் நமக்குன்னே சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் உண்மைதான். சும்மா ஏதோ சர்மன் நடத்துகிறாங்க, இன்னைக்கு பிரதர் எடுத்துறாருன்னா அது எக்ஸ்க்ளூசிவ் எனக்குன்னா ஏதோ ஒரு உண்டால் எண்ணப்பட்டு இன்னைக்கு நீ சொல்லி ஆகணும் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்படி தான் நான் எடுத்துக்கிட்டேன். 4:15 வர்ற நம் பலகீனங்களை கொடுத்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்ம போலவே சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவர். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச கூட பேசின வசனம், அது என் கூட பேசின வசனம். எல்லா விதத்திலும் டெப்டட் இன் ஆல்வேஸ் பட் வித்அவுட் சின். அப்போ என்ன சொன்னாரு, பாஸ்டர் எனக்கு யாரும் இது பண்ணாங்க போல, பாஸ்டர் சொல்லிட்டாங்க போல, இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண போறான்னா எனக்கிட்டே சொல்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல. அப்புறம் திருப்பி அதை நான் சொல்லிட்டு எனக்கிட்டே பேசுற மாதிரி இருந்தது. பாஸ் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டது. நீங்க பாவம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, இதை வச்சு கன்ஃபஸ் பண்ணுங்க, உங்களால முடியாது. 2008 என் வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து போய் எல்லா தப்பான ஒரு பழக்க வழக்கங்கள் இதை ஒரு சாக்கை வச்சு எல்லா தப்பும் பண்ணிக்கலாம். வெறுத்துட்டோம் அதனால குடிக்கிறது சரி, ஸ்மோக் பண்ணுறது சரி, இப்படி போயிடலாம் அப்படிங்கிறது ஒரு சாக்கை வச்சுக்கிட்டு மனசில் எப்படியோ வந்து சாத்தானால உதப்பட்டேன். அது இப்படி வந்து இப்படி கன்ஃபஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி 2008 இன்னைக்கு வரைக்கும் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டிருக்கேன். ஆனால் பாவம் பண்ண கர்த்தர் விடவே ஒரு நாளாவது ஒரு சந்தர்ப்பத்திலாவது என் மனசு எப்படி தானதே கிடையாது. இது இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை இங்கே நான் சொன்னால் வேற எங்கேயும் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் அமையாது. நான் ஒரு ஜோசியருடைய பையன். நான் ஒரு ஜோசியர், எங்கள் அப்பா ஒரு ஜோசியர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி பார்க்குறது, கல் ராசிகள் மோதிரங்கள்லாம் இப்படி ஏது செஞ்சு நாள் பார்க்குறது, குறி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பைபிளில் படிக்க ஆரம்பிச்சோன்னே குறி பார்க்குறது, நாள் பார்க்குறது, கர்த்தருக்கு ஒவ்வாத காரியம்னு என் வீட்டில் இருக்கிற காலண்டர்லாம் தூக்கி போட்டு கொளுத்தி வீட்டுக்கு நான் கொஞ்சம் பேப்டிசம் வாங்கி வீட்டுக்கு போகிறது போல எங்கள் அம்மா ஆவியாரால் உந்தப்பட்டிருப்பாங்க. அவங்க ரட்சிக்கப்படலை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இருக்கிற சாமி படத்தெல்லாம் தூக்கி கோயிலுக்கு ஊற்றிட்டாங்க. இது ஆனால் என் மகனே வந்துட்டாங்க. எனக்கு அதிகமாக போயிடுச்சு. நான் ஒன்றுமே சொல்லலை, நீ எடுமா நீ பண்ணுமான்னு சொல்ல. அவங்களே தூக்கி கொடுத்துட்டாங்க எல்லாரும் சாமி கொடுத்துருக்கீங்கன்னா அது ஒன்றுமே காணும், அந்த ஒட்டிட்டு வச்சிருந்து எல்லாம் பண்ணேன். இல்லைடா நீ வேற ரட்சிக்கப்பட்ட, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு இதெல்லாம் வச்சு நான் எதுவும் பாவம் பண்ணுற மாதிரி இருக்கு, எல்லாத்தையும் பிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. ஆண்டவர் வந்து அவங்க கூட பேசியிருக்காருன்னு நினச்சிக்கிட்டேன். அன்னையிலிருந்து கடவுள் வந்து அமோகமான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய 2 சகோதரிகள் எனக்கு இருக்காங்க. ஒரு சிஸ்டர் யூஎஸ்ல இருக்காங்க, ஒரு சிஸ்டர் கத்தாரில் இருக்காங்க. we are blessed. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நாங்கள் நல்லபடியாக, அப்பா இறந்து 92 இருந்தார். இந்த 18 வருஷம் 27ஆம் தேதி தான் அவருடைய
ஆனிவர்சரி போச்சு, 10th ஆனிவர்சரி. இத்தனை வருஷத்தில் எங்கள் எந்த வித செட்பேக்கும் இல்லாமல் அப்படியே ரொம்ப அழகாக கொண்டு வந்து நடத்தி வச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டாக எதுக்கு இந்த டெஸ்டிமோனி அப்படின்னு சொன்னேன்னா, இதையும் சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் காலில் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஆப்ரேஷன். ஒரு காலில் பண்ணோம்னா 2 lakhs rupees ஆகும். 2 காலுக்கு 4 லட்ச ரூபா ப்ளஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து 5-60 6 லட்ச ரூபா ஆகும். 6 lakhsங்கிறது இந்த நிலமையில இப்போ கொஞ்சம் சிரமமான காரியப்பட்டு ஏஎஃப்டி வந்ததுக்கப்புறம் மனசு நினைச்சாலும் வாயில சொல்றது கிடையாது. நம்மளால முடியும், நம்ம ராஜாக்கள் இப்படி மெசேஜ் கேட்டு எப்படி நம்ம நெகட்டிவாக பேச முடியும்? ஸோ என்ன பண்ண அப்படி இப்படின்னு என்னுடைய பழைய சேவிங்ஸ் எல்லாம் அப்படி எடுத்து எல்லாம் ஒரு 2.7 தான் இருக்கு என்கிட்ட. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அம்மாவை போட்டு விஜய் ஹெல்த் சென்டருக்கு போனோம். இருக்கிறதுல இந்த பெஸ்ட் டாக்டர், வேர்ல்டில் ரெனவுண்ட் டாக்டர் ராஜசேகர் ரெட்டி, ஆர்த்தோபேடிக் சீஃப். அவர் எங்கள் அம்மா ரிட்டையர்ட் ஸ்டாஃப் நர்ஸ் இருக்கிறதுனால ஐயா ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு ஒரே வார்த்தை சொன்னார், ரிட்டையர்ட் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்காங்க, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஒரு பேக்கேஜாக எடுத்துக்கிறேன். பேக்கேஜ்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து 2. என்கிட்ட எப்படி பணம் இருந்தது அவங்களுக்கு தெரியாது. 2.9 ஆகும்னாரு. அப்புறம் என்ன நினச்சாரு தெரியல, 2.6 கொடுனாரு. இல்லை ஒன்று செய், நீ என்ன பண்ணுற, நீ வந்து அம்மா அட்மிட் பண்ணிவிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அட்மிட் ஆச்சு, எல்லாம் முடிச்சது. இப்போ இதை என்ன சொல்ல வரேன்னா, பிரதர் சொன்னார் பார்த்தீங்களா, இல்லாத விட இருக்கிறது போல் அலைங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் சொல்ல வரேன். என்கிட்ட இருந்தது 270. ஆப்ரேஷன் முடிச்சு 11 அட்மிட் பண்ணேன் ஆகஸ்ட் மாதம். 15 அம்மா அவங்க கூப்பிட்டு வராங்க. அம்மா பணம் வச்சிருக்கேடாங்கிறாங்க, அவ்வளோ பெயின் ஐசியூ யூனிட்ல எல்லாம் வச்சிருக்கமா, நீ ஒன்றும் கவலைப்படாது, கண்டிப்பாக கர்த்தர் தேவைகளை சந்திப்பாரு. எங்கள் அம்மா ஆச்சரியம், என்ன இப்படி பேச ஆரம்பிச்சிட்டான், நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருந்தேன், எதுக்கு எடுத்தாலும் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முன்னால் பேசுகிறேன், இப்படிலாம் பேசுகிறானே. கண்டிப்பாக கவலைப்படாது. முடிச்சு வெளியே வந்தோன்னே டாக்டருக்கு எனக்கும் பேசின கன்வர்சேஷன் வந்து அந்த ஸ்டாஃப்களுக்கு தெரியாது, ஒரு சீஃப் டாக்டர். அப்புறம் சொல்லிட்டு 2.30 கட்டுங்க. 2.30 கட்டுறதுக்கு முன்னால டக்குன்னு ஆவியானவர் ஊற்றப்பட்டு மாஸ்டர் சொல்லுவார், ஏஎஃப்டியில் எத்தனை பேருக்கு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, எதுவாக இருந்தாலும் பேசுங்க, பேசி கொடுங்க. பில்ஸ் இருந்தால் பில்ஸை பார்த்து பேசுங்க. மாதம் சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் சம்பளத்தை பார்த்து சம்பளமே நீ பெருவாயாக பேசுங்கன்னார் இல்லையா. அதை நான் வந்தது நான் எனக்குள்ள வரல, ஆவியானவர் ஊற்றப்பட்டு நான் என்ன சொன்னேன், இந்த 2.70 என்கிட்ட பணம் இருக்குது, இப்போ 2.30 கட்ட போகிறேன், பேலன்ஸ் 40,000 ரூபா. ஆனால் எல்லாரும் பயமுறுத்துறாங்க, 12 நாள் இருக்கணும், எப்படி 3.40 தாண்டிட்டு தப்பி பணத்தை ரெடி பண்ணிப்போ, ஏதாவது செய்தின்றதை விற்றுப்போ, இல்லை யார்கிட்ட தங்கச்சிக்காவது பண்ண சொல்லு, அது பண்ண சொல்லுவாங்க. போகப்பா சொல்லிட்டு காதை அடைச்சிக்கிட்டு நான் வாட்டு ப்ரேயர் பண்ணேன், போய் பணத்தை கட்டினேன். அவங்க சொன்ன மாதிரியே 15 நாள் ஆச்சு. பெரிய பில்லாக கொண்டு கொடுத்தாங்க, 3.80 சொல்லிட்டு கொடுத்தாங்க. நான் அப்போயும் நம்பலை. நான் ஏன் நம்பலை அப்படின்னா, அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு இதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். மார்க் 5ல் வந்து நீங்கள் இந்த யாவீருடைய கதையை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பாஸ்ட் கூட காட் கைண்ட் ஆஃப் ஃபைட் 24th வால்யூமில் சொல்லியிருக்கேன். யாவீர் அந்த 23வது வந்து அவங்க வந்து கன்ஃபஸ் பண்ணிடுறாங்க. வச்சிங்கன்னா, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையப்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். இந்த வார்த்தையை அவன் கன்ஃபஸ் பண்ணிட்டான். இந்த கன்ஃபஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டியூரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கு. அவர் வராரு போறாரு, பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகி வருது. போறப்போ இதில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 12 வயசு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து வஸ்திரத்தை தொட்டுட்டு அவங்க வேற சுகத்தப்பட்டு போயிறாங்க. அங்கே நின்று பேசுறாரு, அவங்ககிட்ட வேற அவங்க 12 வருஷத்து டெஸ்டிமோனியை வேற சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சு வர்றதுக்குள்ள டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மெசேஜ் வந்துடுது, உங்கள் மகள் மரித்து போனாள், போதகரீர் வருத்தப்படுத்துகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த 5:14 பார்த்தீங்கன்னா அந்த யாவீர் வந்து ஒரு வார்த்தையை பேசியிருக்க மாட்டான். அவரை கூப்பிட்டதுலாம் நடுவில் வந்து ஒரு வார்த்தையாவது என்ன டைம் டிலே ஆகுது, அப்படி ஆகுது, இப்படி ஆகுது, ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டான். அவனை பார்த்து சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவனா இரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு. என் வண்டியில் கூட நான் தான் வெட்டி வச்சிருக்கேன். அதே வார்த்தை தான். நான் வாயை தரத்து நெகட்டிவாக பேசவே இல்லை. இது சந்திக்கப்பட்டு நம்ப மாட்டீங்க. நேராக போனேன் டாக்டர்கிட்ட, ஒரு மெசேஜ் தான் இருந்துச்சு. அவரை பார்க்க முடியல. ஒரு செக்ரட்டரிலாம் பார்த்துட்டு உள்ளே போகிறதுக்கு யாரும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, ஏதோ கட்டு போங்க தம்பி, இவங்க எல்லாமே டாக்டர்லாம் அதெல்லாம் சொல்லுவாங்க, ஏமாற்றுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி என்னமோ பேசுனாங்க. ஒரு SMS அனுப்பிச்சேன், சார் அம்மா வந்து ரிசர்ச் பண்ண போகிறேன், நீங்கள் தான் வந்து எனக்கு இது சொன்னீங்களே ஞாபகம் இருக்கான்னு சொல்லி. என்ன நடந்துச்சு தெரியுமா? இது வரைக்கும் வரலாறுக்கான அந்த டிஸ்கவுண்ட் நான் என்ன சொன்னேன், 2.70 கம்மியாகக்கூடாதுன்னு இல்லையா? எவ்வளோ ஃபைனல் குடிச்சா தெரியுமா? 2.68. 3.80 எங்கே இருக்குது, 2.68 எங்கே இருக்குது? ஏதாவது நினச்சி பார்க்க முடியுமா? ஆச்சரியப்படுறாங்க. என்னங்க எனக்கு சொந்தக்காரர் அப்படின்னு கேட்டாங்க டாக்டர். எங்கள் சொந்தக்காரர் இல்லைங்க, ஆண்டவர் தான் எனக்கு சொந்தக்காரர். அவர் வந்து அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு
ஆக 2068 அங்கே பே பண்ணிட்டு அந்த 2000 ரூபாய் வச்சு அம்மா வந்து ஏசி கால் டாக்ஸில் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அந்த மாதம் பூரா தேவைகள் சந்திக்கப்பட்டு ரைட் அண்ட் ராயலாக கர்த்தர் வச்சிருந்தார். இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடந்த உடனே விசுவாசத்தில் ஒரு ஃபெய்த் எக்ஸாமினேஷன் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் வந்து சொல்கிறேன் எல்லாருக்குமே வந்து என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய தேவைகள் என்னுடைய எவ்வளவோ மோசமான ஒரு சூழ்நிலைகளிலிருந்து நான் வெளியே வந்ததுனால ஆண்டவரை ருசிச்சு பார்த்தேன். ருசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். டெய்லி ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்துட்டு இருக்கேன். என்னை வந்து இவன் எந்திரிக்கவே முடியாது, விழுந்துட்டாங்க, இனிமேல் கணேசன் அவ்வளோதான், மென்டல் ஆகிடுவான், அப்படியே சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்துடும், அப்படி வந்து இப்படி வந்துடும் சொன்னா என்ன வந்து ஆண்டவர் இவ்வளோ அழகாக என்னை முன்குறிச்சு ப்ரீ டெஸ்டினேட் பண்ணி இப்போ முன்னால் ஒரு சாட்சி சொல்ல வச்சுருக்காருன்னா இது என்ன சொல்கிறதே தெரியல. அவருக்கு அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுது, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கப்படும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஒரு காரியத்தை நீங்கள் கன்ஃபஸ் பண்ணிட்டீங்க, விசுவாசிட்டீங்க, சொல்லிட்டீங்க, டோன்ட் லுக் பேக். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா. எல்லாரும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு அற்புதத்தின் விளிம்பில் இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே யாராவது மனசை விட்டு ஒரு வார்த்தை சொல்லி அதை பேக் எடுத்துறாதீங்க, அப்படியே விழுங்க. அதை வந்து வார்த்தை, அதாவது வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார், அதை நம்புங்க. எனக்கு செஞ்ச அதே அற்புதத்தை கடவுள் உங்களுக்கும் செய்வார். இன்னும் எனக்கு முன்னால் இருக்கிற மலைகள், சில மலைகள் இருக்கு, என்னோட கூட இருக்கிறவங்களுக்கு தான் எனக்கு தெரியும். நான் டெய்லி அந்த மலைகளை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கேன். பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ, கேஸா பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ, பிரச்சனைகள் பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போயிடுச்சு எல்லாமே. இனிமே வந்து என்னை மூடிட்டு இருந்த மலை இப்போ ஒன்றுமே இல்லை, கால் கீழே தான் இருக்கு. அவ்வளோ ஒரு மோசமானது அது. நான் ஒரு சந்தர்ப்பத்தில் அதை நான் சொல்லி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். என்னால் ஒரு பாவகரியமான ஒரு பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி இன்னை ஒரு அற்புதமான சாட்சியாக இவன் ஏற்படுத்தி வச்சிருக்க. ஆச்சரியப்படுறாங்க வீட்டில், கணேசன் இப்படி இப்படிலாம் அப்படின்னு சொல்லி யாரும் பேசுறதே இல்லை, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ப்ரேயர் தான். ஸோ இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் ஜெயபால் அவர்களுக்கு மற்றும் இந்த இப்படி ஒரு சபையை ஏஎஃப்டி சபையில் செஞ்சவங்க எல்லாரும் முன்னாலே இதை பகிர்ந்துக்கூடிய சபையில் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எல்லாருமே பிரதர்ஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஏஎஃப்டியில். ஸோ உங்கள் முன்னால் இந்த டெஸ்டிமோனியை சொல்லிட்டு கர்த்தர் எனக்காக செய்த எல்லாவற்றுக்காக கொடுத்த நன்மையான ஈவுகளுக்காக அவரை வந்து என்னுடைய வாழ்நாள் மூலம் அவர் தூய்ச்சிட்டு பேர் சொல்லி உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன்.